எம்ஜிஆருக்கு முதலில் பாட்டெழுதி 80களிலும் ஒரு வெற்றி பாடலாசிரியராக வலம் வந்த புலவர் புலமை பித்தன் இன்றைய தலைமுறையினரும் கொண்டாடும் தமிழ் சினிமா இசைத்துறையில் ஒரு பொக்கிஷமாக போற்றப்படுகின்றார். வணக்கம் புலவர் புலமை பித்தன். தலைமுறைகள் கடந்தும் தாலாட்டாய் ஒலிக்கும் உங்களுடைய ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். ஆமா, ஒரு தாய் பாடுற பாட்டு எல்லா தாய்மார்களுக்கும் அது பொருந்தரமாக இருக்கணும், தன்னுடைய குழந்தைக்கு பாடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். புலவர், நீங்கள் ஒரு அரசவை கவிஞராக இருந்தவர். அரசவை கவிஞராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம். ஆமா, நான் 84 தொடர்ச்சியா 89 வரை 5 வருடம் உண்டு. நீங்கள் முதலில் தமிழ் பேராசிரியராக இருந்தீங்க புலவர்? இல்ல, நான் புலவருக்கு படிச்சேன். பேராசிரியர் காட்டிலும் பெரிய தகுதியோட எல்லா இலக்கணங்களையும் படிச்சேன். இப்படி புலவராக இருந்து கொண்டு ஏன் தமிழ் சினிமாவுக்குள் பாடல் எழுத வந்தீர்கள்? இல்ல, கூப்பிட்டாங்க வந்தேன். நீங்க இவ்வளவு திறமை கவிதை எழுதுற திறமை இருந்து நீங்க அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏ சங்கர் இயக்குனர் கூப்பிட்டார். அவர்தான் என்ன குடியிருந்த கோவில்ல அறிமுகப்படுத்தினார். நான் யார். அந்த நேரம் உங்களுக்கு போட்டியான கவிஞர் யாரா இருந்தார்? எனக்கு போட்டின்னு இருந்தாரு, கண்ணதாசன் இருந்தாரு. ஆனா நான் வந்த பின்னால அவங்க எழுதுற கப்பல்கள் எல்லாம் என்ன கூப்பிட்டு எழுதி சொன்னாங்க. கண்ணதாசனுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்ததா? உறவுன்னு ஆரம்பத்துல ஒரு திமுக இருக்கும் போது உறவு இருந்தது. அதுக்கு பின்னால பார்த்தா வணக்கம் நடிக்குமே தவிர பெரிய உறவுன்னு வாலி எனக்கு நெருங்கிய நண்பரா இருந்தார். தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு பாடலாசிரியராக இருந்ததனால் நீங்கள் அடைந்த லாபம் என்ன? லாபம் என்னன்னா, தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட தமிழ் வந்ததில்லை. நான் பெருமைக்காக சொல்ல, இந்த மாதிரி தமிழ் நல்ல தமிழ் சினிமா பாடலே இல்லை. தமிழ் சினிமா பாடல்கள் நல்ல தமிழ் பற்றி செழுமையான தமிழ் பற்றிருக்கிறது எனக்கு லாபம். நீங்க எழுதிய பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்ன? எத்தனையோ பாட்டுல எல்லா பாடல்களும் நான் மனம் விரும்பி எழுதின பாடல். எம்ஜிஆருக்கு பல்லாண்டு வாழ்க்கையில ஒன்றிய புலவென்று பாடுவோம் ஒரு பாட்டு. கடைசியா ஒரு வரி, பாவம் என்ற கட்டளைக்கு பல வழி என்று தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி, அந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் தேர்வை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம். புலவருக்கு இப்போது எத்தனை வயது இருக்குமோ? எனக்கு இப்ப 85 வயதாகும். இந்த 85 வயதிலும் ஆரோக்கியமாக பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பொருளாதாரத்தில் எப்படி புலவர்? பொருளாதாரத்துல இவ்வளவு வசதியா இருக்கான்னு சொல்ல முடியாது. சென்னையில வீடு இருக்கு, சம்பாதிக்க வேண்டிய அளவுக்கு சம்பாதிக்கல. காரணம் என்னோட நோக்கம் பொது நலத்தில் இருந்ததுனால அதிகம் சம்பாதிக்கணும். எம்ஜிஆர் இருந்த போது போடான ஒரு சம்பாதிச்சு வந்துருக்கோம். எம்ஜிஆருடைய திரைப்படம் ஒன்றில் நீங்கள் பாடல் எழுதினால் உங்களுக்கு எவ்வளவு சன்மானம் கிடைக்கும் புலவர்? இல்ல, அது கம்பெனி பொறுத்து. சாதாரண இப்ப எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்த கம்பெனி ஒரு பாட்டுக்கு இருக்கு, 50,000 கொடுத்த கம்பெனி இருக்கு. ஒரு பிக்சர் ரேட் இல்லை. புலவர் புலமை பித்தன் என்ற பெயர் உங்களுக்கு நிலைத்து விட்டது. உங்களின் உண்மையான பெயர் என்ன புலவர்? பெயர் ராமசாமி. புலமை பித்தன்கிற பெயர் என்னுடைய தமிழாசிரியர் வைத்த பெயர். எம்ஜிஆர் காலம் தொற்று இன்று வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் பாடல் எழுதி கொண்டு வருகிறீர்கள். ஆனால் கண்ணதாசனுக்கும் வாலிக்கும் கிடைத்த பெயர் உங்களுக்கு கிடைக்காமல் போனதுக்கான காரணம் என்னவோ? இல்ல, அது காரணம் என்ன, அவங்க வாழ்ந்த காலம் அப்படி. கண்ணதாசன் வாழ்ந்த காலத்துல நல்ல படங்கள், நல்ல கதைகள், நல்ல இயக்குனர்கள் இருந்தாங்க. நான் கண்ணதாசனுக்கு எழுதுற மாதிரி ஒரு கடிதம் எனக்குள்ள எழுதிட்டேன். கண்ணதாசன், நீ இளவேரி காலத்தில் மணல் பறிக்க வந்தவன், நான் இளையுதிர் காலத்தில் சரிவு பொறிக்க வந்திருக்கிறேன் எழுதினேன். கண்ணதாசனோட காலத்துல நல்ல படங்கள், நல்ல டைரக்டர், நல்ல கதைகள் இருந்தது. நல்ல இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, மாதரசன். அந்த காலம் அவனுக்கு கை கொடுத்தது. புலவர், நீங்கள் எழுதிய பாடல்களில் நக்கீரராய் யாராவது குறை கண்டு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதுண்டா? யாருமே இல்லையா? கண்டிப்பா, சத்தியமா யாரும் இல்லை. நான் இலக்கியம் முழுக்க படிச்சவர். ஒரு பாவம் பிள்ளைத்தமிழ் எழுதுற அளவுக்கு எனக்கு இருந்த தகுதி வேற யாருக்கு இல்லை. தமிழ் உள்ளவரை நிலைத்திருக்கும் நல்ல பாடல்களை தந்தவர்தான் புலவர் புலமை பித்தன். புலமை பித்தனுக்கு நிகர் புலமை பித்தன் மாத்திரமே.